ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட அன்பான தெய்வச்சனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான தெய்வச்சனமே, அருமையான சகோதரிக்கும் சகோதரருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு, இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆனாலும் உடைய இருதயத்தை பார்க்குற தேவன் இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்போடு உங்களுடைய தேவைகளுக்காக தேவன் பேச சித்தக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ ஒருவரும் நம்ம பார்க்கும்போது ஒருவரும் கெட்டு போவாம நித்திய ஜீவம் அடியும்படிக்கு தன் ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்பினேன் என்று சொல்லி தேவன் வாக்களித்திருக்கிறார். யோவான் 3:16 நம்ம பார்க்கும்போது அப்படியாக அவர் வந்தவர் எந்த நோக்கத்தோடு வந்தார், நம்மளுக்காக தேவன் என்ன செய்ய சித்தம் கொள்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ தலைப்பு கர்த்தர் நடத்துகிற விதம். அன்பான தெய்வச்சனமே, அவர் உலகத்துக்கு வந்தார் என்பது நீங்கள் நம்பி விசுவாசிப்பதே நீங்கள் நீதியாக எண்ணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது தலைப்பு என்னன்னு சொன்ன கர்த்தர் நடத்துகிற விதம், எப்படி நடத்துகிறார் என்று நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை இவ்விதமாக நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி. ஹல்லேலூயா. பார்க்குற தெய்வச்சனமே, நித்தமும். ஆனால் தாய் தகப்பன் கூட ஒவ்வொரு நேரத்தில் நம்மளை கைவிட்டு விடுவாங்க, நம்ம சகோதரிமாரை கைவிட்டு விடுவாங்க, நம்ம பிள்ளைங்களும் கைவிட்டு விடுவாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தம் உன்னை கரம் பிடித்து நடத்துகிறேன்னு சொல்லுகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பார்த்து கொண்ட யாரும் சகோதரி சகோதரனே, இன்னைக்கு தேவன் சொல்கிற தேவனுடைய வார்த்தை நம்ம கரெக்டாக கடைபிடிப்போம்னா, கர்த்தர் நித்தமோ உன்னை நடத்துகிற விதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரும் இன்னைக்கு உங்கள் வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் நித்தமாக நடத்த பிரியாசப்படுகிறார். ஆமென். அப்படியாக மனுஷன் நடத்துகிற விதம் வேறு, கர்த்தர் நடத்துகிற விதம் வேறு. அதனால நம்ம கர்த்தரை நித்தமும் நம்ம ஜெபிப்பதும் அவரை நினைப்பதும் நம்முடைய இருதயத்தில் ஏற்ற ஒரு கேள்வியாக இருக்கும். அதுக்காக தான் அவர் கர்த்தர் சொல்லுகிறார், நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில். ஹல்லேலூயா. கர்த்தர் முதல் சொன்னார் நித்தமும் உன்னை நடத்துறேன்னு சொன்னார், மகா வறட்சியான காலங்களில். அப்படின்னா வறட்சியான காலம்னா, அன்பு சகோதரி சகோதரரே, வறட்சியான காலம் அப்படின்னா நம்ம எதுவும் சம்பாதிக்காத விதமானது. அப்படியாக ஒரு மழை வந்திருக்கலாம், ஒரு வேலைக்கு போக முடியாத விதம், அப்படியாக வறுமை என்ற ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டவர் உன்னை நடத்துதலை சொல்லுகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த மகா வறட்சியான காலங்கள் எப்படி நடத்துகிறாருன்னு சொல்ல, உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். ஹல்லேலூயா. இந்த மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவே திருப்தி ஆக்கிறார். ஹல்லேலூயா. உன் ஆத்துமா ஏங்கி கொண்டு இருக்கும். அந்த ஏங்கி கொண்ட நேரத்தில் தேவன் உன் கரத்தை முதல்ல பிடிக்கிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறார். அப்படியாக ரெண்டாவது பார்க்கும்போது, மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவே திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கும்போது தான் உனக்கு ஒரு சமாதானமோ ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமோ உனக்கு வரணும் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகணும். அல்லேலூயா. முதல் சொன்னாரு கர்த்தர் உன்னை நித்தமோ உன்னை நடத்தி. ரெண்டாவது சொல்லுகிறார், மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நான்காவதாக நம்ம பார்க்கும்போது, ஆத்துமாவை திருப்தி ஆக்கின தேவன் அங்கே விடுவதில்லை. சகோதரி சகோதரனே, இன்னும் என்னெல்லாம் செய்கிறாருன்னு சொன்னால், உன்னை எல்லாம், ஹல்லேலூயா, உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குறேன். ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கின தேவன் அங்கே உன்னை விடவில்லை, உன் எலும்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
நீனமுள்ளதாக்குவேன் அப்படின்னு சொன்ன உன் எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்க ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம முதல் பார்த்தோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குவேன். அல்லேலூயா. உன் எலும்புகளை நீனமுள்ளதா என்று சொன்னால் உனக்கு பயங்கரமான பலம். அப்ப அன்பு சகோதரி சகோதரனே, இன்னைக்கு நடக்க மாட்டாத சூழ்நிலை இருக்கலாம், இன்னைக்கு பலவீனமா இருக்கலாம், நீ பேச முடியாத இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், வாய் திரும்பாம இருக்கலாம், கண் பார்வை இல்லாம இருக்கலாம். ஆனால் அது எல்லா விதத்திலும் நான் உனக்கு பலமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கும்போது எல்லா தீங்குக்கு விலக்கி ஒரு நல்ல பலத்தை கொடுக்கிற. என்ன பலம் அப்படின்னா கர்த்தருடைய பலம். எப்பேற்பட்ட பலம் அது பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பலத்தை கொடுக்கும்போது உனக்கு என்னெல்லாம் நடக்குது என்றது இது 5வது வார்த்தையை நம்ம பார்க்கலாம். எல்லா வேதத்தை கவனித்து பாருங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அன்பு சகோதரி சகோதரனே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றால் அந்த நீர்க்காவில் இந்த தண்ணீர் ஓடுகிற இடத்துல எப்பேற்பட்ட பயிர் இருந்தாலும் நல்ல குளுகுளுப்பாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி உன் வாழ்க்கை இருக்க போகுது. இன்றைக்கு அருமை சகோதரி, இன்னைக்கு கலங்கி கொண்டு வந்திருக்கிறாயா, வேதனை அடைந்து வந்திருக்கிறாயா, துக்கத்தில் வந்திருக்கிறாயா, ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களை உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளே நீனமுள்ளதாக ஆக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வட்டாத நீரூட்ட போலவும் மாற்றுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வட்டாத நீரூட்டு. அல்லேலூயா. பாருங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னு சொன்ன நீ காஞ்சி போய் இருப்ப. உன் வாழ்க்கையில ஒரு வேதனை, ஒரு துக்கம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கண்ணீரோட வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார் உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் இன்னைக்கு மாற்றுகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிற தேவன், உன்னை நித்தமா நடத்துகிற தேவன், மகாவரிச்சியான காலத்தில் நடத்துகிற தேவன், உன் எலும்புகளுக்கு பலப்படுத்துகிற தேவன் சொல்லுகிறார் உன் எலும்புகளுக்கு நீனமுள்ளதாக்குவேன் என்று சொன்னால் உன் எலும்புகளை பலப்படுத்துகிறேன்னு சொல்லுகிறாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் அப்படின்னு சொன்னா, அன்பு சகோதரி சகோதரனே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? அந்த பாய்ச்சலான இடத்துல எப்படியெல்லாம் கனிகள் விடும். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தேன்னா அது கொஞ்சம் குழுகுழுப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. ஆனால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல அன்பு தெய்வ ஜனமே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சகோதரி சகோதரனே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன் கண்ணீரை துடிக்க வந்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியாக வட்டாத நீரூட்ட போல. ஹல்லேலூயா. அவர் வட்டாத நீரூட்ட போல வாழ்க்கையை மாற்ற போகிறார். எப்படி வட்டாத நீரூட்டும்? நீ தண்ணி எடுக்க 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 போகிற தண்ணி எல்லாம் போக வர தண்ணீர் பரிசுத்தமாக வந்து கொண்டே இருக்கும். அது வட்டாத நீரூட்டும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இன்னும் துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, வறுமை இல்லை, அப்பா சமாதானம் இல்லையே, இவ்வளோ பணம் இருந்த சமாதானம் இல்லையே, என் கடன் தொல்லை என்னால் தாங்க முடியல என்று வந்திருக்கலாம். இன்னைக்கு அன்பு சகோதரி சகோதரி, இன்னைக்கு வட்டாத நீரூட்ட போல உன் வாழ்க்கை மாற்ற போகிறார். வட்டாத நீரூட்டு என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு தேவன் உன்னை நடத்துகிற விதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம பார்க்கும்போது இன்னும் ஒரு முறை நம்ம பார்க்கும்போது முதல் தேவன் சொல்றார், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். நல்ல கவனமா நீங்க கவனித்து பார்க்கணும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ நீ வட்டாத நீருட்ட போலவோ உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த மாற்றுகிற இந்த 5 காரியங்களை நீங்கள் கடைபிடிங்க. ஆனால் உன்னுடைய மகன் இருக்கலாம், உன்னுடைய தகப்பன் இருக்கலாம், உன்னுடைய கணவன் இருக்கலாம், ஒரு நேரத்தில் கைபிடித்து நான் வாழ்விலும் தாய்விலும் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி பிராமிஸ் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒரு நாளில் கைவிடப்படுவேன். ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார் உன்னை வட்டாத நீரிட்ட போலவும். அல்லேலூயா.
நீர்ப்பாய்ச்சலின தோட்டத்தை போலவும் உன் எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்து உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி மகாவரிச்சான காலங்களில் உன்னை கர்த்தர் நித்தமாக நடத்த அவர் பிரியாசப்பட்டு வந்திருக்கிறார். உன்னுக்காக எனக்காக வந்திருக்கிற தேவன் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைக்கு நீயும் நான் இன்னைக்கு கடைபிடிக்க போகிறோம். அல்லேலூயா. நீ வறுமையோடு வந்திருக்கிறியா, வியாதினோடு வந்திருக்கிறியா, கண்ணீரோடு வந்திருக்கிறியா, கழிப்போடு வந்திருக்கிறியா, தேவன் சொல்லுகிறார் உன் கண்ணீரை கழிப்பாகவும் உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறேன். ஏன் என்று சொன்னா நீ வட்டாத நீருட்ட போல உன் வாழ்க்கையில நீ நடக்க போகிற. அல்லேலூயா. தேவன் உன் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். இன்றைக்கு நீயும் நானும் எப்போதுமே வட்டாத நீருட்ட போல நம்ம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலே இந்த வேத வசனத்தை பார்க்கும்போது ஒரு 5 விதமான இன்றைக்கு ஆசீர்வாதங்களை வார்த்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் அதை மறக்காத இதை வாசித்து நீங்கள் முன்னேறுவீங்க. இன்றைக்கி வந்து காத்துக்கொண்டு இந்த நகிழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக யாருக்கெல்லாம் எந்த வறுமையில் இருக்கிறீங்களோ, எந்த கண்ணீரில் இருக்கிறீங்களோ, என்ன துக்கத்தில் இருக்கிறீங்களோ தெரியல, ஆனால் தேவன் இன்னைக்கு உங்கள் கண்ணீரெல்லாம் மாற்றி உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாற்றி சந்தோஷமாக மாற்ற போகிறார். இன்றைக்கி எல்லாருமே இந்த வேத வசனத்தை படித்து நீங்கள் ஜெபிங்க. தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை ஆஸ்வதிப்பார். ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத படிப்பி உங்களை வழி நடத்துவார். இப்போது கூட நீங்கள் வேத வசனத்தை வாசிங்க, ஜெபிங்க. இந்த வேத வசனம் படி இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 5 விதமான காரியத்தில் உங்களை நடத்த போகிறாரு. ஒரு நேரம் சொல்லுகிறார், யாரையும் உன் சகோதரன் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பு யாராக இருந்தாலும் ஒரு நேரத்தில் கைவிட்டு விடுவாங்க. ஆனால் தேவன் உன்னை நித்தமும் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறார். நித்தமும் என்று சொன்னால் ஒரே ஒரு நேரமும் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இதுதான் நித்தமும் நடத்துகிற விதம். ஹல்லேலூயா. அப்படியாக மகா வறட்சியான காலங்கள் எப்படின்னு சொன்னால் உனக்கு வறட்சி ஏன் நான் வறுமை, உனக்கு எதுவும் எடுக்காதபடிக்கு, எதுவும் கிடைக்காதபடிக்கு, பணம் இல்லாதபடிக்கு, பற்றாக்குறை இருக்கலாம். அப்பேர் கண்ட காலத்தை தான் வறட்சியான காலம்னு சொல்லுகிறாங்க. இந்த வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குறாராம். அல்லேலூயா. உன் ஆத்துமாவை எப்படி திருப்தி ஆக்குறாடுன்னு சொன்னால் நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஒரு நாளும் ஜிபிக்க கூட தகுதி இல்லாத அளவுக்கு கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஏன் உனக்கு பலம் இல்லை. அதனால உன் ஆத்துமாவை பலப்படுத்துகிற தேவன் உன் நடுவில் வந்திருக்கிறார் இன்னைக்கு. அப்படியாக உன் எலும்புகளுக்கு நீளமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. உன் எலும்புகளுக்கு சக்தி இல்லாத நேரத்தில் இந்த சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பலத்தை கொடுப்பார். நடக்காத சூழ்நிலை இருக்கலாம், அந்த நடக்காத சூழ்நிலை நடக்க செய்வார். அப்படியாக நடக்க செய்து ஒரு 2 ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். 5, 6வது வசனத்தை வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். இன்னும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல தான் நீ இருப்ப. அல்லேலூயா. ஒரு நாளும் உனக்கு பற்றாக்குறைவு எந்த குறைவும் உனக்கு இருக்காது. அப்போ தான் நீர் பாய்ச்சலான தோட்டம். அல்லேலூயா. கொழுகொழுப்பாக இருக்க போகிறீங்க. அன்பு சகோதரி உன் வாழ்க்கையில் இன்னும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கொழுகொழுப்பாக இருப்ப. ஒரு நன்மையும் உனக்கு குறைப்படாது. அப்புறம் 5வது நம்ம பார்க்கும்போது வட்டாத நீரூட்ட போல இருப்பாய். ஒரு நாளும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஒரு நாளும் வற்றி போகிறது இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் தேவன் வந்து விட்டார் என்று சொன்னால் வட்டாத நீரூட்ட போல இருப்பாய். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் கண்ணீர் களிப்பாக மாறும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும். இன்னைக்கு உன் வாழ்க்கை பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கு முடிவு வட்டாத நீரிட்ட போல உன்னை மாற்றப் போகிறார். இனி நீ பயப்படாத, இனி நீ கலங்க வேண்டாம். இன்று முதல் கொண்டு உன்னை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்படியாக ஆகையில் கூட நம்ம பார்க்குறோம். ஆகையில் 2:19 நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், களஞ்சியத்தில் தானியம் இருந்தாலும் இராவிட்டாலும் உன் வாழ்க்கையில் நான் இருந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஃபைனலாக சொல்லுகிறார், இன்று முதல் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இன்றி பார்த்து கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வச்சனமும், ஒவ்வொரு சகோதரிமாரும், ஒவ்வொரு சகோதரிமாரும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களா? இன்று முதல் கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்று முதல் கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதி பிரச்சனை இருந்து எல்லாமே விடுதலை. ஏன் என்று சொன்னால் தேவன் உன்னை நித்தம் நடத்தத்தக்கதாக உன் கரத்தை பிடித்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் கரத்தை பிடித்து இருக்கிறார், உன்னை நித்தம் நடத்த போகிறார். அப்படியாக மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்க போகிறார். உன் எலும்புகளே நீனமுள்ளதாக ஆக்குகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வாழ போகிறார். உன் குடும்ப வாழ்க்கையில் அப்படி வரப்போகிறது. நீ உன்னுடைய வாழ்க்கை அப்படி வரப்போகிறது. இன்னும் நான் வாழ்கிறதா சாகிறதா நீ எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீ வந்து கலங்கி வந்திருக்கலாம். தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். உன் வாழ்க்கை வட்டாத நீரிட்ட போல மாறும் என்று சொல்லி இன்னைக்கு தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் வீண்பாகாது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் கடைபிடிங்க. தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபித்துக் கொள்ளுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் இன்னைக்கு உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது. என்ன வட்டாத நீரிட்ட போல உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபித்துக் கொள்ளுவோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். என் அன்பா அதிகமாக நேசிக்குதான் என் பரலோக ராஜ்ய பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக மக்கள் நன்றி. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு சகோதரனுடைய கருத்தில் ஒப்பிடுக்கிறப்பா. யாரெல்லாம் கண்ணீரோதும் வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்டு வந்திருக்கிறாங்களோ, அவங்க கரெக்டாக நீ பிடிக்க வந்திருக்கிற ராஜாவே, மக்கள் நன்றி ராஜா. அவங்க கரங்களை பிடித்து ஆண்டவரே, அவங்கள வட்டாத நீரிட்ட போலும் ஆண்டவரே, நீர் பாய்ச்சல் தோட்டத்தை போலும் தகப்பற நித்தம் அவங்களை நடத்த போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பெடுக்கிற ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த பேரால இது ஆசீர்வதிங்க. இவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, நிலைநிறுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்கள் ஜோ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.